Good afternoon, children. How are you? I hope you all are fit and fine. Welcome to our physical education class. Okay. Energizer. Today Energizer என்ன பண்ண பார்க்கலாம்? யோகால சூரிய நமஸ்காரம் பார்க்கலாம். சிட்டிங் பொசிஷன்ல சூரிய நமஸ்காரம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் ஸ்ட்ரைட்டா சிட் பண்ணுங்க பார்க்கலாம். பத்மாசன பொசிஷன்ல சிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஸ்டார்டிங் என்ன பண்றீங்க? ஹேண்ட்ஸை டவுன் பொசிஷன்ல வச்சு ஜஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. Okay. Close your eyes, all of you. Close your eyes. Raise your hands. Sideward, raise your hands. Hands raise பண்ணி இயரை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்? இயரை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஹேண்ட்ஸை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. க்ளோஸ் யூர் ஐஸ், ஆல் ஆஃப் யூ. டோன்ட் ஓப்பன். ஓகே. க்ளோஸ் யூர் ஐஸ். ஓகே. பிரீத் இன், பிரீத் அவுட். அப்படியே தியான நிலையில் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ். ஓகேங்களா? கொஸ்டினில் என்ன பண்ணுறீங்க? 10 செகண்ட்ஸு சூரிய நமஸ்கார் கொஸ்டினில் 10 செகண்ட்ஸ் அப்படி சிட் பண்ணி நல்லா தியான நிலையில் இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படியே ஹேண்ட்ஸ் ரைஸா சைடில் டவுன் பண்ணுங்க. சைடில் டவுன் பண்ணுங்க. ஓகே. டோன்ட் ஓப்பன் கண்ணா. டோன்ட் ஓப்பன் யுவர் ஐஸ். ஓகே. 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 பிரீத் இன், பிரீத் அவுட். ஹேண்ட்ஸை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஹேண்ட்ஸ் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஹேண்ட்ஸை. ஓகே. ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுங்க. ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுங்க. Okay, be relaxed. Okay. Okay. Let's start the class. Today என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. என்ன டாபிக்? ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. ஸ்போர்ட்ஸ்னால எல்லாத்துக்கும் நல்லா பிரிஸ்காக இல்லை பூஸ்டப் ஆகுமா? ஸ்போர்ட்ஸ்னாலே நம்ம சில்ட்ரன்ஸ்லேருந்து நம்மளுடைய அங்கிள் தாத்தா வரைக்கும், ஐ மீன் கிராண்ட் ஃபாதர் வரைக்கும் நல்லா பிரிஸ்காக இல்லை ஆக்டிவாக இருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த டாபிக் என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. ஓகே. Okay. Sports activity, popular sports and activities for adults. The most popular sports and activity. Okay. Sports are all forms of usually competitive physical activity which through casual or organized participation tend to use, maintain or improve physical ability and skills while providing entertainment to participation and in some cases facilitators. ஓகேங்களா? லிசன். ஸ்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பான எய்மை அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மசில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும், நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கும், நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்து, நம்ம ஸ்போர்ட்ஸ் விளையாண்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத, ஸ்ட்ரகிளும் ஆகாத நம்மளுடைய பாடி மசில்ஸ் அண்ட் போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸில் என்ன பண்ணணும், ஸ்ட்ரகிள் ஆகாத நல்ல ஒரு குட் குவாலிட்டியில் நம்மளுடைய ஹெல்த்து ஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸ்போர்ட்ஸ் இஸ் 3 மெயின் கேட்டகரிஸ். ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு 3 மெயின் கேட்டகரிஸ் இருக்குன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னக்குன்னா இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ். செகண்ட் ஒன் டியூல் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? தேர்ட் ஒன் டீம் ஸ்போர்ட்ஸ். 3 மெயின் கேட்டகரிக்கான ஸ்போர்ட்ஸில் என்னென்ன இருக்குது? இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ், டியூல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் டீம் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனாக ப்ளே பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அத்லெட்டிக் நம்ம என்ன பண்ணுறோம்? செல்ஃபாக ப்ளே பண்ணுறோம். ஓகேங்களா? எந்த ஒரு கோஆர்டினேஷனும் இல்லாத நம்மளுடைய ஃபுல் A to Z நம்மளுடைய பாடி மூமெண்ட்ஸில் நம்ம இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுற கேம் தான் என்னது? இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம ஓனாக ப்ளே பண்ணுற கேம் தான் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டியூல் ஸ்போர்ட்ஸ். வாட் இஸ் மீன் பை டியூல் ஸ்போர்ட்ஸ்? டியூல் ஸ்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேட்மிண்டன். அதில் சிங்கிள்ஸ் இருக்குது, டபுள்ஸ் இருக்குது. நம்மளுடைய பார்ட்னரோட ப்ளே பண்ணுறதுக்கு பேர் தான் டியூல் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா?
இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸுக்கும் டபுள் ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்? இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ்னா தனிநபர் மட்டுமே ப்ளே பண்ணுறது. ஓகேங்களா? தனிநபர்னா நம்ம ஒரு ஈவெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுறோம்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தனி ஈவெண்ட், நம்மளோட எஃபர்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இண்டிவிஜுவல் ஈவெண்ட். ஓகேங்களா? டியூவல் ஸ்போர்ட்ஸ்னா நம்மளுடைய பார்ட்னரோட எஃபெக்டும் ப்ளஸ் நம்மளோட எஃபெக்டும் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த ஈவெண்ட்டை ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் டியூவல் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டீம் ஸ்போர்ட்ஸ். டீம் ஸ்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மெம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 10 மெம்பர்ஸ் ஃபார் 20 மெம்பர்ஸ் இப்படி டீமாக ப்ளே பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கபடி, கொக்கோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் டீம் ஸ்போர்ட்ஸ். இருக்கிற ஒரு டீம் 7 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 7 மெம்பர்ஸ் எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த கேமில் என்ன பண்ண முடியும்? ஃபினிஷ் பண்ணி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். அதை என்ன பண்ணோம்? டீம் ஸ்போர்ட்ஸ் என்னன்னா மேக்ஸிமம் ஒரு மெம்பர்ஸ். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு 5 மெம்பர்ஸ் 10 மெம்பர்ஸ் அந்த 10 மெம்பர்ஸும் எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் கேமில் வின் பண்ண முடியும். இதுதான் டீம் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுறோம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்பேக்ட். ஓகேங்களா? கம்பேக்ட் ஸ்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஈவெண்ட் பண்ணாலும் சரி, நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னா சேமாக. இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாக் பண்ணிட்டு ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாக்கிங்கில் இந்த லெக் என்ன பண்ணுறதுன்னா வாக் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம ஹேண்ட்ஸு மெனி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம டோட்டல் பாடி என்ன பண்ணணும்? சேமாக ஒரு கம்பேக்கிங்காக நம்ம என்ன பண்ணுறோம்? எந்த ஒரு ஆக்டிவாக இருந்தாலும் நம்ம ஒரு ருட்டீனாக நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா பார்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் டைப்பான ஆக்டிவிட்டி பண்ணோம். அதுதான் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஈவெண்ட்டை ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எண்டூரன்ஸ். நமக்கு எண்டூரன்ஸ் இருந்தால் மட்டுமே அந்த ஸ்போர்ட்ஸில் நம்ம குறிப்பிட்ட லெவலுக்கு நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். நம்மளுடைய குறிப்பிட்ட லெவலுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிங் பண்ணுறோம், ரன்னிங் பண்ணுறோம், இல்லை வேற என்ன ஜாவலின் பண்ணுறோம், ஜாவலின் த்ரோ டிடி எறிகிறோம், அப்படி இல்லையா வேற என்ன பண்ணுறோம் பேஸ்கெட் பால் விளையாடுறோம், இல்லை கபடி விளையாடுறோம் அப்படின்னா நம்மளோட எண்டூரன்ஸ் ரொம்ப முக்கியம். எண்டூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த கேமில் ஃபுல்ஃபில்லாக அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ். எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டான கேம்ஸ் இன்டோர் கேம்ஸ். ஓகேங்களா? எந்த ஒரு மேக்ஸிமம் வெளிப்பாடு இருக்கு இல்லையா? நம்மளுடைய இன்டோருக்கும் அவுட்டோருக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ்னா நம்ம இன்டோர் ஸ்டேடியம்குள்ளேயே விளையாடுறது இன்டோர் கேம்ஸ். நம்ம வீட்டுக்குள்ளேயே ப்ளே பண்ணுறோம். அப்படி இல்லையா நம்மளுடைய சன்ரைஸ் நம்ம மேலே படாத மாதிரி ப்ளே பண்ணுறது இன்டோர் கேம்ஸ். மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸில் ப்ளே பண்ணுறோம். ஓகேங்களா? அவுட்டோர்னா நம்ம அவுட்டோரில் நம்மளுடைய என்ன சொல்கிறோம்? கிரவுண்டில் ப்ளே பண்ணுறோம். ஓகேங்களா? அவுட்டோரில் ப்ளே பண்ணுறது தான் அவுட்டோர் கேம்ஸ். ஓகேங்களா? இன்டோர் கேம்ஸ் என்னென்ன கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜூடோ, பாக்ஸிங், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், கேரம், செஸ் அண்ட் ஃபுட்பால் இருக்குது. ப்ரைஸில் ஃபுட்பால் இருக்குது, இன்டோர் கேம்ஸ் இருக்குது. வாலிபால்ஸ் இருக்குது அண்ட் பேஸ்கெட் பால் இருக்குது. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது? யோசிங்க வேறு என்னென்ன கேம்ஸ் இருக்குது? இது எல்லா கேமுமே என்ன கேமு? இன்டோர் கேம்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேம்ஸ் பார்க்கணும்னா செஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டோர் கேம்ஸில் என்ன கேம் பார்க்குறோம்? செஸ். ஓகே. செஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஹிஸ்ட்ரி ஆஃப் செஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500 இயர்க்கு பிஃபோர் பழமையானது தான் செஸ் கேம். ஓகேங்களா? இது எதை நோக்கி நம்ம செஸ் அப்படிங்கிற கேம் கொண்டு வந்தோம்னா அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் போருக்கு போவாங்க. சரிங்களா? அதை மீன் பண்ணி தான் செஸ்ஸுங்கிற ஒரு கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது 15th centuryலேயே ஸ்டார்ட் பண்ண கேம். ஓகேங்களா? இது அந்த பண்டைய காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் மற்ற நாட்டோட போருக்கு போகிறதுக்காக போருக்கு போகிறது தான் இந்த காலத்தில் மாடர்னில் செஸ்ஸுங்கிறது ஒரு டாப்பிக்காக வந்திருக்கு. ஓகேங்களா? செஸ்ஸுங்கிற ஒரு கேமாக இருக்குது. இந்த காலத்தில் போருக்கு போகிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க? ராஜா, ராணிகள், சிப்பாய்கள், மந்திரிகள், இவங்கெல்லாம் யானைப்படை, குதிரைப்படை இது எல்லாம் என்ன பண்ணுவாங்க? போருக்கு பயன்படுத்துறதா இப்போ நம்ம இன்டோர் கேம்ஸில் செஸ் போர்டாக நம்ம கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் எத்தனை பேர் ப்ளே பண்ணுவாங்க? செஸ் போர்டில் எத்தனை பேர் ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 டபுள்ஸ் இருக்குது, சிங்கிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எத்தனைக்குன்னா டபுள்ஸ் இருக்குது, சிங்கிள்ஸ் இருக்குது.
ஓகேங்களா? சரி ஓகே. ஹவு மெனி பாக்ஸ் ஆஃப் செஸ் போர்டு, எத்தனை போர்டுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை அதுக்குள்ள இருக்கிற பாக்ஸ் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 54 பாக்ஸ் இருக்குன்னா 54 பாக்ஸ். ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் பர் சைடு 16 காயின்ஸ் இருக்கும். எத்தனை காயின்ஸ்னா 16 காயின்ஸ் பர் சைடு. ஓகேங்களா? ஒயிட்ல 16 காயின்ஸ் இருக்கும், பிளாக்ல 16 காயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. இதுல என்னென்ன காயின்ஸுக்கு என்னென்ன நேம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிங். ஓகேங்களா? கிங்னா யாரு? நம்மளுடைய நாட்டோட கிங்னா யாருக்குன்னா ராஜா. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாட்டோட கிங்னா யாரு? ராஜா. ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் குயின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யாரு? குயின். நாட்டோட ராணி. ராணிக்கு பேர் தான் குயின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. பிஷப் யார் பார்த்தீங்கன்னா நாட்டோட மந்திரி. ஓகேங்களா? செஸ் போர்டு ஒரு நாடுன்னு இமேஜின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சரி ஓகே. பிஷப் பேர் என்னதுன்னா மந்திரி. ஓகேங்களா? சரி ஓகே. நைட்டு என்ன பேரு? நைட்டுக்கு பேர் ஹார்ஸ். குதிரைப்படைக்கு பேர் தான் நைட்டுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகேங்களா? சரி ஓகே. ரூக்கு. ரூக்குன்னு என்னது? யானைப்படை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பவன். பவன் என்ன? சிப்பாய்கள். ஓகேங்களா? என்னென்ன இருக்கும்? கிங் இருக்கும், குயின் இருக்கும், பிஷப் இருக்கும், நைட் இருக்கும், ரூக் இருக்கும் அண்ட் பவன் இருக்கும். இந்த 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1889 ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் செஸ் பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா வில்ஹெல்ம் ஸ்டெயின்ஸ். வில்ஹெல்ம் ஸ்டெயின்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ப்ளே பண்ணி வின் பண்ணாரு. ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் செஸ்ல. ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த செஸ் இருக்குங்க இல்லையா, அந்த ஒரு காயினை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எந்த காயின் மூவ் பண்றோம்? பிளாக் காயினா ஒயிட் காயினா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எது ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஒயிட் காயின்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒயிட் காயின்ல இருக்கிற மேன் தான் ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. இது மூவ் பண்றதுக்கான டைமிங் எத்தனை செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ். பர் காயினை மூவ் பண்றதுக்கு 30 செகண்ட்ஸ். அந்த 30 செகண்ட்ஸ்க்கு மேல நெக்ஸ்ட் அனதர் இப்போ ஒயிட் காயின் நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பிளாக் காயின் இருக்குங்க இல்லையா, அந்த பிளாக் காயினை ஒயிட் காயின் மூவ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி செக் வச்சு ஐ மீன் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அதுல இருந்து கவுண்டர்ஸ் ஆகுது. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 30 செகண்ட்ஸ்க்குள்ள பிளாக் காயின் மூவ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒயிட் காயின் மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவன்னா சிப்பாயின்னு சொல்லிக்கணும்னா சிப்பாய்க்கு எத்தனை பாயிண்ட்? 1 பாயிண்ட். ஓகேங்களா? பவனுக்கு எத்தனை பாயிண்ட்? 1 பாயிண்ட். ஓகேங்களா? பிஷப்க்கு எத்தனை பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ். பிஷப்னா யாரு? பிஷப்னா இருக்குன்னா மந்திரிகள். அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட்? 3 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குயின் ராணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட்? 9 பாயிண்ட்ஸ். எத்தனை பாயிண்ட்ஸ்னா 9 பாயிண்ட். ஓகேங்களா? நைட் இருக்காங்க இல்லையா, நைட்னா யாரு? ஹார்ஸ் குதிரைப்படை. ஓகேங்களா? அவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ரூக் இருக்காங்க இல்லையா, ரூக்னா யாரு? எலிஃபென்ட். எலிஃபென்ட்க்கு எத்தனை பாயிண்ட்? 5 பாயிண்ட். ஓகேங்களா? இப்படி டிஃப்ரெண்ட் டைப்பா ஒவ்வொரு கேட்டகரிக்குமே டிஃப்ரெண்ட் டைப்பான பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இது 20 மினிட்ஸ் நடக்கும், இல்லை 30 மினிட்ஸ் நடக்கும், இல்லை 40 மினிட்ஸ் நடக்கும். மேக்ஸிமம் நம்ம ஃபிக்ஸ் பண்ற டைமிங்ல இருக்கும். ஓகேங்களா? ராஜா செக்மெண்ட் வச்சாங்கன்னா மேட்ச் ஃபினிஷ்டு. ஓகேங்களா? ராஜா செக்மெண்ட் வச்சாங்கன்னா மேட்ச் ஃபினிஷ்டு. ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஈவெண்ட்டுக்கு என்ன இன்டோர் கேம் பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு. நெக்ஸ்ட் என்ன கேம்னா கேரம் போர்டு. சரி ஓகே. லிசன் பண்ணுங்க. ஃபாதர் ஆஃப் கேரம் போர்டு யாரு? அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பங்காரு பாபு. பங்காரு பாபு அவருடைய நேம் என்ன? ஃபாதர் ஆஃப் கேரம் பேர் என்ன? பங்காரு பாபு. ஓகேங்களா? கேரம் இஸ் ஏ டேபிள் டாப் கேம். ஒரு டேபிள் டாப் கேம். எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. கேரம் இஸ் பிளேட் யூசிங் ஸ்மால் டிஸ்க் ஆஃப் வுட் ஆர் பிளாஸ்டிக். கேரம் எதில் கண்ண இருக்கும்? உடன்ல இருக்கும், அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? இது 2 டைப் ஆஃப் கேரம் தான் இருக்கும். ஆனால் உடன்ல இருக்கும், ஆனால் பிளாஸ்டிக்ல இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் இது 2 டைப் ஆஃப் 3 டைப் ஆஃப் காயின்ஸ் இருக்கு. என்னென்ன காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, பிளாக்கு அண்ட் ரெட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரைகர் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்ல எத்தனை காயின்ஸ் இருக்கும்? 9 காயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பிளாக்ல எத்தனை காயின் இருக்கும்? சேம் 9 காயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரெட்ல எத்தனை காயின் இருக்கும்? 1 காயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக மொத்தம் எத்தனை காயின் இருக்கும்? 19 காயின்ஸ் இருக்கும். ஸ்ட்ரைக்கரோட 20 காயின்ஸ் மொத்தம் இருக்கும்.
ஓகேங்க. கேரம் போர்டு மொத்தம் இருக்கும் 19 காயின்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஸ்ட்ரைக்கர் ஒன்று 20 இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கேம்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் விளையாடுற பிளேயிங் எல்லாமே சிங்கிள் ரவுண்ட்ஸாக ப்ளே பண்ணுவோம். இதே நம்ம ஈவெண்ட்ஸுக்கு போய் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரவுண்ட்ஸ் ப்ளே பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு மேட்ச் என்ன பண்ணோம், 5 ரவுண்ட்ஸ் ப்ளே பண்ணால் தான் வின்னிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது கேரம் விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேரம் மென் இருக்கும், ஸ்ட்ரைக்கர் இருக்கும், குயின் இருக்கும், நெக்ஸ்ட் பவுடர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே கேரமுக்கான எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேங்களா? சரிண்ணா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரம் ப்ளே பண்ணும்போது என்னென்னா நம்ம பாக்ஸில் வந்து ஆப்போசிட் பாக்ஸில் என்ன இருக்கும், ஆப்போசிட் பாக்ஸில் ஏரோ மார்க் இருக்குமா, அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக்கரை கிராஸ் பண்ணோம்னா அது ஃபவுல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அன்னெசரியாக நம்ம ஆப்னட் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அன்னெசரியாக நம்ம காயின்ஸோ இல்லை போர்டையோ ஷேக் பண்ணிட்டா ஃபவுல்ஸ். ஓகேங்களா? ரீசெட் ஃபவுல். அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்து நான் ஒரு காயின்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது மாதிரி எத்தனை ரவுண்ட்ஸ் மொத்தம் இருக்குது, மொத்தம் 5 ரவுண்ட்ஸ் இருக்குது. 5 ரவுண்ட்ஸில் யார் ஹையஸ்ட்டாக மார்க் பாயிண்ட்ஸ் இருக்கீங்களோ அவங்க தான் வின்னிங் பொசிஷன். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ பண்ணா. சேஃபாக இருங்க, ஹோம்லேயே இருங்க, கனெக்ட்லேயே இருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.